அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு இப்படி செய்து பாருங்கள், 6 நாட்களில் நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த செவ்வாய்க்கிழமை அன்று சூட்சமமான ஒரு வழிபாட்டை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க போலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல முருகப்பெருமான் வழிபாடும் அம்பிகை வழிபாடும் ரொம்பவே சிறப்பானது. நான் ஏற்கனவே பல முறையில இந்த செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை நாம வழிபட்டோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில கடன் தீர்ப்பதற்குண்டான ஒரு எளிய வழிபாட்டு முறையத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது கடன் தீர்ப்பதற்கு மட்டும் கிடையாது. உங்களுடைய பிரச்சனைகள் வேறு எதுவாயினும் அதற்கும் நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். எப்பவுமே ஒன்று ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்ம என்ன தெய்வங்களை வழிபட்டாலும் அந்த வழிபாட்டுக்குண்டான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகளும் சேர்ந்து தீர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், ஒருவர் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது, அவங்க வாழ்க்கையில இனிமே நல்ல காலம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால இந்த முருகனை நீங்க வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில நல்ல காலம் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா உங்களுடைய கர்ம வினை குறையும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிக சிறப்பான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி இன்றைய காலகட்ட சூழ்நிலைகள்ல நிறைய பேர் நம்மள இந்த கடன் பிரச்சனைகளால நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்படி நம்மளுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்து மீண்டும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலைகளை நம்மளுக்கு முருகப்பெருமான் ஏற்படுத்துவார். அப்பேற்பட்ட இந்த முருகப்பெருமானுக்கு சூட்சமமான முறையில செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த வழிபாட்டை நீங்க செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து இந்த வழிபாட்டை நீங்க செய்யணும். நம்மளுடைய பிரச்சனை தீந்தா போதும் அப்படின்னு பித்து பிடிச்சவனுக்கு எதை தின்னா பித்தம் தெளியும்னு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் செய்வாங்க. ஆனா அதை முழு திருப்தியோடையும் முழு நம்பிக்கையோடையும் செய்யறாங்களா அப்படிங்கிறது தான் விஷயமே. அப்போ நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமை நீங்க செய்யணும். முதல் நாளே வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் செய்யணும். பெண்கள் இடையில உங்களுக்கு மாதவிடாய் காலம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு 3 நாட்களோ 5 நாட்களோ நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து முதல்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. விட்ட வாரங்கள்ல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. சரி, இப்ப எப்படி இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்க பூஜை அறையில முருகப்பெருமானினுடைய திருவுருவப்படம் முதல்ல இருக்கணும். இல்லம்மா எங்ககிட்ட முருகப்பெருமான் படம் நாங்க வாங்கி வைக்கல, சின்னதா தான் ஒன்று இருந்தது அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ், ரொம்ப பெரிய சைஸ்ல தான் வைக்கணும்லாம் கிடையாது, சின்னதா ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு முருகப்பெருமானினுடைய படம் வாங்கி வச்சுக்கோங்க. எப்பவுமே ராஜ அலங்காரத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தை நிறைய வீடுகள்ல பார்த்திருப்போம். இந்த முருகப்பெருமான் படத்தை வைப்பதற்கே சில சூட்சமங்கள் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. என்ன அப்படின்னா, வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தை நீங்க வீட்டுல வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்கள். உங்க குடும்பத்துல பலவிதமான நன்மைகள் நடக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே எங்க வீட்டுல அப்படிதான் நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்க பிரச்சனை கிடையாது. இல்ல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தை நீங்க வீட்டுல வாங்கி வச்சு வழிபாட்டை செய்ய ஆரம்பிங்க. சரி, அந்த படத்தை நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இல்லை நாங்கள் சிலையா வச்சிருக்கிறோமா, சின்னதா அபிஷேகம் பண்ணக்கூடிய சிலை வச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்க அபிஷேகம் பால் கொண்டாவது கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும். இல்லைன்னா ஒரு 3 பொருட்கள், பால், தயிர், திருநீர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 பொருட்களால நீங்க அபிஷேகம் செய்து நல்ல முருகப்பெருமானை அலங்காரம் பண்ணிக்கோங்க. இதுல கண்டிப்பா நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இனிமேதான் நான் வரது. இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வரளி பூக்களை வாங்கி வைத்து நீங்க வழிபாடு செய்வது.
பொதுவாகவே இப்போ இந்த செவ்வரளி பூக்கள் வந்து எல்லா இடங்களிலேயுமே கிடைக்குது. வெளி நாட்டில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறோம், கிடைக்கல அப்படிங்கிறவங்க செவ்வந்தி பூ இருக்குது இல்லைங்களா, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வந்தி பூவை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது தீபம் ஏற்ற வேண்டும். நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்னா சொந்த வீடு நிலம் அப்படிங்கிறது அமையும். இது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் பரிகார தீபங்கள் வீட்டில் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால வெற்றிலை தீபத்தையுமே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஆனால் வெற்றிலை தீபம் தாராளமாக வீடுகளில் நம்ம ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஆனால் இன்னுமே நம்மளுக்கு குறிப்பிட்ட ஒரு தீபத்தை நம்ம ஏற்றணும். இது வெற்றிலை இல்லாமல் ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துட்டு அதில் 6 மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றணும். கண்டிப்பாக 6 மண் அகல் விளக்கில் நீங்கள் ஏற்றணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியமாக பால் பாயாசம், ஏன்னா முருகப்பெருமானுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா சர்க்கரை பொங்கல். இதெல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்காதுமா அப்படின்னா ஒரு டம்ளர் பாலில் தேன் ஏலக்காய் கலந்து அதை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சிருங்க. இப்போ தீபம் ஏற்றியாச்சு, நெய்வேத்தியம் வச்சாச்சு, முருகப்பெருமானை அலங்காரம் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு சின்ன பவுல். இது ஒரு கண்ணாடி பவுலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஒரு கிளாஸாக தான் இருக்குதுமா, எங்ககிட்ட கண்ணாடி பவுல் இல்லை அப்படிங்கிறவங்க அந்த கிளாஸை கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா 6 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. உங்களுடைய உள்ளம் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உள்ளன்போடு அவனை மனமுருகி நினைத்து உங்களுடைய பிரச்சனை, இப்போ உதாரணத்திற்கு எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர வேண்டும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 6 1 ரூபாய் நாணயத்தை அந்த கண்ணாடி பவுலில் போட்டுடுங்க. போட்டுட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் செய்யலாம். இது நீங்கள் கடன் பிரச்சனைக்காகவும் செய்யலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் இருக்குது, நான் எனக்கு வந்து சொந்த வீடு வேணும், கடன் பிரச்சனை தீர வேண்டும், எங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு என்ன உங்களுடைய கோரிக்கைகள் இருந்தாலும் அதை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்றை மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த 6 1 ரூபாய் நாணயம் அப்படியே இருக்கட்டும். தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமையும் அந்த 6 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பவுலில் போடணும். இப்போ 6வது செவ்வாய்க்கிழமை நிறைவு நாள் வரும் இல்லைங்களா, அப்போ வந்து சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக வச்சுட்டு அந்த 6 1 ரூபாய் நாணயத்தை பிரார்த்தனை பண்ணி அதையும் அந்த கண்ணாடி பவுலில் போட்டுட்டு இப்போ 6 வாரங்கள் 6 1 ரூபாய் நாணயத்தை நம்ம போட்டுட்டு வரோம். இப்போ அதில் மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பவுலில் இருக்கக்கூடிய பணத்தை உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று உண்டியல்ல அதை போட்டுடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாயினும் அதை முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து செய்யுங்கள். உங்களுடைய வேண்டுதல் 6 நாட்களில் கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.